நான் வந்து நிறைய இடத்துல முன்னாடி வாய்ப்பு போய் கேட்டப்பெல்லாம் எனக்கு கிடைக்கல. இப்போ நான் வந்து இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன், முன்னாடி கேட்டது இல்லைன்ட்டு. ஆனால் அந்த வாய்ப்புன்றதை தாண்டி இந்த சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம், இவனை தாண்டி தான் நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா ஒரு அவமானம்னு ஒன்று இருக்குது. எல்லா இடத்துலையும் ஏதோ ஒருத்தர் ஒன்று பண்ணியிருப்பாங்க, நம்ம அதுக்கப்புறம் தான் நம்மளோட க்ரோத்து அடுத்துட்டு போகும். அதுவும் நீங்கள் ஈவெண்ட்ஸு அது இதெல்லாம் போகிறப்ப சிரிச்சா பூச்சி டீம் ஒரு காமெடியாக நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறப்போ நிறைய பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பார்த்து மோஸ்ட் ஒஸ்ட்டு எனக்கு இது நடந்தது, ஆனால் இது யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு எதுவுமே நடந்ததே கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸ்ட் ஆக்டர்ஸ். ஆமாம், அப்படி கிடையாது. ஏன்னா வந்து இதை என்ன சொல்லணும்னா, இது நம்ம வேணும், இது நம்ம அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக போகும்போது தான் இதெல்லாம் எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது. எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது தான் அவமானங்கள் ரொம்ப அதிகமாகுது. நான் இது வரைக்கும் நான் எதிர்பார்த்து எதுவுமே பண்ணவே இல்லை. அதுவாக தான் எனக்கு எல்லாமே அமைஞ்சிட்டே இருக்கு. இப்போ ரீசன்ட் டைமாக தான் எனக்கு ஒரு ஒரு படத்துக்கு வந்து இந்த ஆடிஷன்ஸு இந்த இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஆடிஷன் ஆர்டிஸ்டாக இருந்தாலுமே கூட ஆடிஷன் பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு டைரக்டர்கிட்ட காமிக்கணும், இந்த டைரக்டர் வந்து அவர் கேரி பண்ணுவாரா அப்படின்றதுக்காக அந்த ரோலை நம்ம நடிச்சு பார்க்கறதுல தப்பே கிடையாது. ஆனால் அந்த ஆடிஷனே வந்து பண்ண தெரியாம வந்து பண்றாங்க, ப்ரொஃபஷனலா வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க தம்பிங்க. அப்போ வந்து வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து நான் வந்து ஒரு ஹார்மோனிஸ்டா நடிக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன், ஒரு எஃபர்ட் எடுத்து வந்து நான் கீழே உட்காந்து ஒரு ஹார்மோனிஸ்ட்னா இப்படி சேர்ல உட்காந்து பண்றது, ஆடிஷன்னா நம்ம ப்ராப்பராக பண்ணணும்னு நான் என் சைட்லேருந்து கொஞ்சம் மெனக்கல் எடுத்து கீழே உட்காந்து பண்ணுறேன். அந்த பையன் நார்மலாக ஆடிஷன்னா இந்த மாதிரி நல்ல கேமராலாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. மொபைலில் எடுக்கிறேன், நடிங்க அப்படின்னா முன்னாடி கால் ஆட்டிக்கிட்டு இருக்கான். அது எனக்கு சரியான, அது ரொம்ப அது ஈகோ கிடையாது. என்னடா இப்போ ஏன்னா இவன் தான் நம்மளை எடுத்துகிட்டே போகணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறான் ஒவ்வொரு சினிமாக்குமே. ஸோ என்னன்னா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அவ்வளோ ஷேர் பண்ணுறோம், அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக நம்ம ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறோம், என்னுடைய ப்ரொமோஷன் டீம் அவங்களுக்காக எல்லாமே ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுறோம். என்னன்னா ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறானே, ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சுட்டு தம்பி நீ இந்த படமே பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதிர்ச்சிட்டு நான் வந்துட்டேன்.